அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விழா. மனிதர்கள் தோன்றிய காலத்தில் தங்களை மீறிய, தங்களால் கட்டுப்படுத்த முடியாத இயற்கை சக்திகளை இயற்கையாக கொண்டு அவற்றிற்கு பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு பெயர்களையும் ஏற்படுத்தி வணங்க முற்பட்டார். அதன் தொடர்ச்சியாக அந்தந்த கடவுள்களுக்கென்று ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது சில ஆண்டுக்கு ஒரு முறையோ விழா எடுக்க முனைந்தார். ஒவ்வொரு விழாவும் மனிதனின் கொண்டாட்ட மனநிலையை வெளிப்படுத்தும். சில சமயங்களில் துக்க நிகழ்வுகளையும் வெளிப்படுத்துவதாக விழா அமைகிறது. ஆக மனிதனின் ஒவ்வொரு கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக விழா அமைகிறது. இதில் தமிழர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விழா வெவ்வேறு விதங்களில் இருக்கிறது. மக்களுக்கு ஏற்ப தங்களின் விழாவை வெவ்வேறு விதமாக கொண்டாடுகின்றனர். நாகரிகம் வளர வளர வேட்டையாடுதலை தொடர்ந்து வேளாண் குடி மக்களாக தங்களுக்கு உணவை பூர்த்தி செய்யும் திறன் பெற்றவர்களாக இருந்தார்கள். அப்போ இந்த உணவுக்காக திருவிழாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். இத்தகைய காலகட்டம் ஒரு செழுமையான காலகட்டமாக மக்களுக்கு திகழ்ந்தது. அதன் வெளிப்பாடே உழவர்களின் திருவிழாவாக தமிழர் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. வேளாண்மை உழவுக்காக கால்நடைகளை பயன்படுத்தி மக்கள் அதனை வெகு சுலபமாக கொண்டாட கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கலை கொண்டாடினார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இயற்கை அவர்களுக்கு தோதாக அமைய வேண்டும் அல்லது மழை பொழிவை இயற்கை தர வேண்டும் என்பதற்காக நீர்வளத்தையும் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்து கொள்ளவும் குளிர்ச்சி வறட்சி போன்ற காலகட்டங்களில் அவர்களுக்கு துணையாக தொழிலும் இருக்க வேண்டும் என்ற கொண்டாட்டத்தின் வெளிப்பாடாக விழாவை ஏற்படுத்தி கொண்டான். இயற்கையிலிருந்து அவனை பாதுகாத்து கொள்ள இயற்கையை முதலில் வழிபட்டான் என்பது நாம் அறிந்ததே. இதன் போக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழாவை எடுக்க மனிதன் முனைந்தான். அதிலும் தமிழர்கள் இயற்கையை வழிபட ஒவ்வொரு ஆண்டும் தங்களை புதுப்பித்து கொண்டான். இச்சூழலில்தான் முறையான பருவ காலங்கள் வகுக்கப்பட்டன. பருவ காலங்களுக்கு ஏற்ப பயிர்கள், அதன் விளைச்சல்கள், அதனோடு தொடர்புடைய விழாக்கள் போன்றவை தோற்றம் கண்டன. நம் நாட்டில் பல விழாக்கள் தோன்றின. வானியலை அடிப்படையாக கொண்ட நாள்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் என வெவ்வேறு விதமாக காலங்களை வகுத்து கொண்டார். அதன் பிறகு வானிலையை அடிப்படையாக கொண்டு மாதங்களுக்குரிய விழாக்களை மனிதன் கொண்டாட ஆரம்பித்தான். எடுத்துக்காட்டாக இன்றைய காலகட்டங்களில் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடத்தி கஞ்சி வார்த்தல், நீர்மோர் பானகம் தயாரித்தல், அதை ஏழை மக்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் கொடுத்து தன்னை மகிழ்வித்து கொண்டார். தன்னையும் மட்டுமல்லாமல் பிறரையும் மகிழ்வித்து கொண்டார். தன் நிலங்களில் விளைந்த பயிர்களையும் நெல்மணிகளையும் உணவாக உட்கொள்ள பிறருக்கும் கொடுத்து அன்னதான நிகழ்வை பெரிதாக கொண்டாடி மகிழ்ந்தான். இவ்வாறு இயற்கை சார்ந்த கொண்டாட்டங்களை தமிழர்கள் வெகுவாக கொண்டாடினார்கள் என்பதை நாம் பாடங்களிலும் ஒவ்வொரு வருடமும் திருவிழாக்களின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறு தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றி பின்னி பிணைந்து திருவிழாக்கள் காணப்படுகின்றது. திருவிழாக்கள்
கோவில்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழர்களுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.